ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டி நகரில் இருக்கிற தக்கர் பாபா ஸ்கூலில் நடக்கிற காய்கறி மரபு விதை திருவிழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே இயற்கை விவசாயிகள் சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாபெரும் காய்கறி மற்றும் மரபு விதை திருவிழா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஃபெர்டிலைசர் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக விளைஞ்ச பொருட்களை கொண்டு வந்து விற்கிறாங்க. அதோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ராகும் போதே சிறுதானியத்தில் பண்ணின அந்த உருண்டைகள் தான் வச்சுருக்காங்க. சிறுதானியத்தில் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வச்சிருக்கிற அந்த பேஸ்கெட் அழகாக இலையில வச்சுருக்காங்க. ஆர்கானிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஆர்கானிக் லட்டு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே என்ட்ரானதுலேருந்தே நல்ல க்ரௌடு. ஸோ சில கடைகள்லாம் அந்த க்ரௌடுக்குள்ளே புகுந்து திங்ஸ் வாங்கவே முடியல, அவ்வளோ க்ரௌடு இருந்தது. இங்கே ஃபர்ஸ்ட்லேயே மாடி தோட்டத்துக்கு தேவையான செடிகள் தான் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாலில் உடன் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. உடனேயே கீச்செயின், கிட்ஸ் விளாட்றதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆர்கானிக் ஜூஸ் ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டாலில் பனம்பழத்திலேருந்து பண்ண ஜூஸும் நன்னாரி சர்பத்தும் வச்சுருக்காங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஃபர்மெண்டட் ரைஸ் கஞ்சி கூட இருக்குது. நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஜூஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் ஹோம்மேடு பிக்கல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. Organic products, ma'am, soap, shampoo, hair oil, face wash. இந்த ஸ்டாலில் பனங்கிழங்குலேருந்து செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க. இது என்ன ஸ்வீட்னா? இது பனங்கிழங்கு மாவுல பண்றது மேம். பனங்கிழங்கு மாவு அரைச்சி அதுல பண்றதா? எல்லாம் பொட்டுக்கடலை மாவு நெய் சேர்த்து பண்ணிருக்கோம். சூப்பர். பனங்கிழங்குல செஞ்ச ஸ்வீட்ல எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குது. கிட்ஸுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. வெளியில வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஆர்கானிக் ஷாப்ல இருந்து ஸ்வீட் வாங்கி கொடுக்கும்போது கிட்ஸும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கு. சென்னையில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நாங்கள் கேள்விப்பட்டு போயிருக்கோம். எங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாமே ஆர்கானிக் திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஆர்கானிக்கா ப்ரோ? எல்லாமே ஆர்கானிக் மேம். இப்போ ஃபார்ம் ஆர்கான்ல இருக்கு. ராணிப்பேட்ல நம்மளது டாப் 10ல மஞ்சத்தூள் நம்மளது வந்திருக்கு. இதை கண்டக்ட் பண்ணுறவங்களும் நான் ஆர்கானிக் திங்ஸுக்கு அலோடு கிடையாது. ஒன்லி ஆர்கானிக் திங்ஸ்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாலில் பீட்ரூட்டில் பண்ண லிப் பாமு, லிப்ஸ்டிக்லாம் சேலுக்கு வச்சுருக்காங்க. அப்படியே பக்கத்தில் சிறுதானியத்தில் பண்ண பாலில் கலந்து குடிக்கக்கூடிய அந்த மில்க் ஷேக்ஸ் வச்சுருக்காங்க. மேம் இது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு இது வேணுமா மேம்? ஒரு பாக்கெட் 40 ரூபா மேம். அதே நம்பருக்கு பே பண்ணுங்க. வலிக்குது, மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, உடல் வலிகளுக்கான வலி தருங்க. இது தோல்ல வரக்கூடிய அலர்ஜி, சொரிசிறங்க, அரிப்பு, படை, இது பேர் பால் பெருங்காயம். மெடிசன் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். இது ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெடிசன் சாப்பிட்றதா இருந்தாலும் அதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது மார்க்கெட்ல கிடைக்காதனால நம்ம ஆர்டர் பண்ணி வர வச்சுதான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், நெய்யில வறுத்து. ரெண்டாவது வயிறு ப்ளோட்டிங்கா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மோரோ இல்லைன்னா ஹாட் வாட்டரோ அதுல ஒரு பிஞ்ச் இதை ஆட் பண்ணி குடிச்சிட்டு படுத்தனா நல்லா ரிலீஃப். முடக்கத்தான் தொக்கு, முருகை தொக்கு, இது அப்படியே வெறும் சாதம் மட்டும் வடிச்சுட்டு அப்படியே கிளறி கொடுத்து அப்படியே கொடுத்து விட வேண்டியது. ஓகே, முருகை, முடக்கத்தான் பிரண்டெல்லாம் அதை கிளீன் பண்ணி சமைக்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு தெரியறது இல்ல. குழந்தைங்களுக்கு அதோட போனுக்காக ஹெல்த் பண்ணுறது நிறைய தெரிஞ்ச செக்கு, நல்லெண்ணெய், தேங்காய் எல்லாமே நம்ம வீட்லயே பண்றதுனால இது 45 ஹெர்ப்ஸ் போட்டு ஷாம்பு. இது ஹைபிஸ்கஸும் ஆலிவேராவும் மெயினா வச்சு பண்றது. அதனால ஹேர் ஃபால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதுவும் 45 ஹெர்ப்ஸ் பண்றது. இளநர, பேனு, பொடுகு, சிஸ்டம்ல ஒர்க் பண்றதுனால ஹீட் ஆகுதுல பாடி, அது கண் எரிச்சல் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 hour மட்டும் நல்லா இந்த விரல்ல 4 விரல் வச்சு இப்படி தேய்ச்சிட்டு குளிச்சிட்டோம்னா நல்லாவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். 200 மேக்ஸிமம் எல்லா ஸ்டால்ஸ்லையுமே சோப்ஸ் ஆர்கானிக்காக பண்ணது வச்சுருக்காங்க. சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள். இது இந்த படத்துலலாம் பின்னாடி இந்த மாதிரி போட்டு வில்லம்பு வச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கும். இதுல அம்பா வச்சு பின்னாடில இருந்து உருவி போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இந்த வெரைட்டி கிரெயின்ஸ் நாட்டு ரக தானியங்கள் அதை ஊற வச்சு முளைக்க வச்சு சூரிய என்னது அதான் என்ன பண்றீங்க? வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா?
செல்ஃபி எடுத்துக்கிட்டீங்களா? பேட்டரி இல்ல கேமரால. மாட்டிக்கோங்க கழுத்துல மாட்டிக்குவாங்க. நாட்டு மாட்டு நெய் கொங்கு தேன் இருக்குது, சாம்பிள் பாருங்க. கொம்பு தேனா? ஆமா சார், டேஸ்ட் பண்ணுங்க சார். எஸ்பெஷலி இந்த ஷாப்பில் இந்த சாக்லேட் முஸ்லி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். டார்க் சாக்லேட் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக நட்ஸ் போட்டிருக்காங்க. இதில் எல்லாமே சிறுதானியங்கள், அப்புறம் சிறுதானியங்கள்லேருந்து பண்ணினா அவ்வளோ ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம சென்னையில் பசங்களை எப்போதும் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஊருக்கு போனால் கூட அங்கே யாரும் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் விளைவிக்கிறதும் கிடையாது. இந்த மரபு விதை திருவிழாக்கு பசங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்க இவ்வளோ ஐட்டங்கள் இருக்குதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஆர்கானிக் ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது. இதில் அரிசி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளோ அரிசி இருக்குதான்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கேட்குறாங்க. இங்கேயும் சிறுதானிய பயிர்கள் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே சமையலுக்கு தேவையான மண்பானை, வாட்டர் பாட்டில், ஜார் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, பாப்பா கையில் வச்சுருக்கிற அந்த குருவியில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஊதுனோம்னா குருவி மாதிரியே சத்தம் வருது. இந்த குருவி ஜஸ்ட்டு 50 rupees தான். ஒரு மண் வச்சு ஒரு இன்னோவேட்டிவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மண்ணிலே பண்ண கிட்ஸ் விளையாடக்கூடிய திங்ஸும் இருக்குது. இந்த ஒரு ஜாடி தண்ணி ஊற்றி வச்சுக்கிற அந்த ஜாடி வந்து 850 rupees சொன்னாங்க. நம்ம கூட இவ்வளோ ஐட்டங்கள் பார்த்துருக்க மாட்டோம், இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கவும் மாட்டோம். அவ்வளோ வெரைட்டிஸ் ஃபுல்லாக ஆர்கானிக்காக விளைவிச்சது எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. புக் ஸ்டால் கூட இங்கே வச்சுருக்காங்க. நம்ம திங்ஸ் வாங்கினா மட்டும் பார்த்தாது, அது எப்படி பண்ணணும்னு தெரியணும்ல, அதுக்காக புக்ஸு கூட வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, முருங்கை உப்புன்னு சொல்லிட்டு இந்த உப்பை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிங்க் சால்ட்டு இது சொன்னாங்க. நார்மல் உப்பில் முருங்கையை கலந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறதாமா, அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. லாஸ்ட் மந்த் நம்ம வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வச்சுருக்கிற ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டால்லையும் அவங்களுடைய பேனர் கூட வச்சுருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டாக்கா நம்ம அவங்கக்கிட்ட கார்டு வாங்கிட்டு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயே கொரியர் பண்ணிவிடுவாங்க. பாரு, இது வந்து நல்லெண்ணெயா, எண்ணெய், இது வேப்பெண்ணெய், இது வந்து இழுப்பை எண்ணெயா. இந்த ஆர்கானிக் சோப்பு, ஆயில் இதெல்லாத்தையும் பார்த்ததை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த பம்கின் வெரைட்டிஸ் தான். இவ்வளோ வெரைட்டிஸ் நான் பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். பம்கின்னாவே ரவுண்டாக வட்டமாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பம்கின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீளமாக இருக்குது. பம்கின்ஸில் தான் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தா சொரக்காயில் இதுக்கு மேலே வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த பம்கின்ஸ் எல்லாமே வந்து சாம்பிள்ஸ்க்காக வச்சுருக்காங்க, சேலுக்காக கிடையாது. ஏன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஷோ பண்ணணுன்றதுக்காக வச்சுருக்காங்க. இதில் உள்ள விதைகள் எல்லாமே பாதுகாத்து இதை சேலுக்காகவும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மாடி தோட்டத்துக்கு வைக்கிறதுக்கான செடிகள் தான் இது எல்லாமே. இந்த பம்கின்லையும் இந்த சுரக்காயிலையும் மோர் தேன் 50 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஸ்டாலில் வடகம் சாம்பிளுக்கு கொடுத்தாங்க. டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாலில் கார்டனிங் திங்ஸ் தான் வச்சுருக்காங்க. டெரஸ் கார்டன், ஹேங்கிங் கார்டன், அந்த மாதிரி மூங்கில் வுட்டு, அப்புறம் கோகோனட் ஷெல், இது எல்லாமே கார்டன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. நல்லா ட்ரெண்டியாக இருக்குது. சீட், பென்சில், பென் எல்லாமே இருக்குதுங்க. கார்டனுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ஆர்கானிக் தான். இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹை கிளாஸாக இருந்தது. இந்த ஸ்டாலில் ஸ்மால் சாக்லேட்ஸு, அப்புறம் உடன்லேயே வந்து சீப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள் இங்கே வச்சுருக்காங்க. ஆர்கானிக்கில் பண்ண அகர்பத்திகள் கூட இங்கே இருக்குது.
இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இப்பதான் வாங்கிட்டு வரேன். எவ்வளவு இது? 100 rupees. விட்டமின் இ ஆயில், கிரேப் சீட் ஆயில் இதெல்லாம் சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் லைட்டா, மற்றபடி தேங்காய் போட்டா இதெல்லாம் போட்டா வந்து நல்லா இருக்காது. இது என்னது? ஸ்கின் ஆமா, பிரைட்னிங் கிரீம் இருக்குமா? இருக்கும். கலர் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு அந்த இது இருக்கும். ஐ மீன் நம்ம லிப் வந்து ட்ரை ஆகாது, நல்லா கலர் இல்ல, கலர் கொடுக்கும். கலர் மாறினாலே அந்த 6 ஹவருக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும்னா இங்க இருக்கு பாருங்க. இது 170 வரும். இது என்னது? இது வந்து லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் இது எதுல பண்ணது? இது ஆர்கானிக் தான். இது வந்து வேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, பீ வேக்ஸ் குழந்தைங்களுக்கு